ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒன் பாட் ரெசிபி மாதிரி குக்கரில் டக்குன்னு செஞ்சிடலாங்க. இதை 2 கப் துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் எடுத்துருக்கேன். 3 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதில் 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய பல் பூண்டு, 2 தக்காளி ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஒன்று சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு பவுடர் மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை வந்து ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை வந்து குக்கரில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கொதித்து வரட்டும். அண்ட் டிஃபன் சாம்பாருக்கு தாளிப்புக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை தாளித்து சாம்பாரில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, வெண்பொங்கலுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த டிஃபன் சாம்பார். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். பை.